ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்கொயர் அச்சீவர். இப்போ நம்ம வந்து செப்பரேஷன் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம் அதுக்குள்ளே போகலாம். இதை பற்றியான ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். இதுதான் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு போடுறேன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் ஆஃப் ஐ ஹோல் பவர் ரூட் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹோல் பவரில் இருக்கிற ரூட் ஐயை கண்டுபிடிச்சிடலாம். ரூட் ஐ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஐங்கிறத ஹை பவர் 1/2ன்னு எழுதலாமா? ரூட்டை வந்து பவரில் 1/2ன்னு எழுதலாமா? இந்த ஐ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2க்கு ஈக்குவல். அது எப்படா இது வந்து இந்த ஐ வந்து காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னா பாருங்கள், காஸ் π/2ஓட வேல்யூ என்ன? நமக்கு 0 ப்ளஸ் ஐ சைன் π/2ஓட வேல்யூ என்ன? இந்த ஐ அப்படியே இருக்கும். சைன் π/2ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ நமக்கு ஐ ஈக்குவல் டு ஐன்னு வந்துருமா? அதனால தான் ஐ ஈக்குவல் டு காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2ன்னு போடுறோம். இந்த காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2 நம்ம எப்படி சைன் π/2ஓட வேல்யூ என்ன? இந்த ஐ அப்படியே இருக்கும். சைன் π/2ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ நமக்கு ஐ ஈக்குவல் டு ஐன்னு வந்துருமா? அதனால தான் ஐ ஈக்குவல் டு காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2ன்னு போடுறோம். இந்த காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2 நம்ம எப்படி எழுதலாம்? இதை நம்ம இந்த காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2 அப்படிங்கிறத நம்ம இ பவர் ஐ π/2ன்னு எழுதலாமா? இதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இந்த ஐக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஐ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா இ பவர் ஐ π/2 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு இ பவர் ஐ π/2 ஹோல் பவரில் என்ன இருக்குது? 1/2 இருக்குது. இப்போ என்ன, இந்த ஹோல் பவரில் 1/2 உள்ள மல்டிபிள் ஆகிக்கும். இ பவர் ஐ π/4 ஆகிடும். 2 2 4. இப்போ இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? இ பவர் ஐ π/4 அப்படின்னு இருக்குது. இ பவர் ஐ π/4ன்னு இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? காஸ் π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4ன்னு எழுதலாம். கரெக்டாக? காஸ் π/4ஓட வேல்யூ என்ன? காஸ் π/4ஓட வேல்யூ 1/√2. அதே மாதிரி இந்த ஐ அப்படி வந்துடும். சைன் π/4ஓட வேல்யூ என்ன? 1/√2. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய ரூட் ஐ, பவரில் இருக்கக்கூடிய ரூட் ஐ கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ரூட் ஐ கண்டுபிடிக்கிறோம். இதே தானே இருக்குது ரூட் ஐன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்குமே அதே தான் இருக்கும். ரூட் ஐ ஈக்குவல் டு, இதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாம். இ பவர் ஐ π/4. இது வந்து கீழே இருக்கிற ரூட் ஐ. இப்போ நம்ம ரூட் ஐ பவர் ரூட் ஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இ பவர் ஐ π/4 இது வந்து இந்த கீழே இருக்கிற ரூட் ஐ. பவரில் இருக்கிறது என்ன கண்டுபிடிச்சோம்? 1/√2 ப்ளஸ் ஐ 1/√2 போட்டோமா? அதை இங்கே போட்டுரும். 1/√2 ப்ளஸ் ஐ 1/√2 போட்டோமா? இப்போ என்ன ஆகும்? பவரில் இருக்கிறது இதோ உள்ளே இருக்கிறதோட மல்டிபிள் ஆகிக்கும். மல்டிபிள் பண்ணோன்னா இ பவர் ஐ π/4 √2 ப்ளஸ் இந்த ஐயோட மல்டிபிள் ஆகிறப்போ நமக்கு -1 கிடைக்கும். ஸோ நம்ம மைனஸ் மட்டும் போட்டுக்கிறோம். -π/4 √2. கரெக்டா? இங்கே இது எல்லாமே நமக்கு இ பவரில் தான் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம இப்போ இதுதான் நமக்கு ரியல் டேர்ம். ஏன்னா இங்கே ஐ இல்லை, இங்கே ஐ இருக்குது. ஸோ இது இமேஜினரி டேர்ம். இதை ரியல் டேர்மை ஃபஸ்ட் எழுதிடலாம். இ பவர் ஐ /4 × √2 ப்ளஸ் ஐ π/4 √2. கரெக்டா? இதை வந்து நம்ம இ பவர் -π/4 √2 × இ பவர் ஐ π/4 √2ன்னு எழுதலாமா? இ பவர் -π/4 √2 டாட் இ பவர் ஐ π/4 √2 இதை மாதிரி எழுதிட்டோம். இப்போ இதை நம்ம இன்னும் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். கரெக்டாக? இங்கே நமக்கு பவரில் ஐ இல்லை, அதனால இதை நம்ம காஸ் சைன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இதை பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம்? இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. π/4 √2 அப்படியே இருக்குது. இந்த டேர்ம் நமக்கு காஸ் π/4 √2 ப்ளஸ் ஐ சைன் π/4 √2 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேவா? இப்போ இதை நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணுறப்போ என்ன ஆகும்? இ பவர் -π/4 √2
இன்ட்டு காஸ் பை பை 4√2ன்னு வரும். கரெக்டாக? இங்கே ப்ளஸ் ஐ இ பவர் மைனஸ் பை பை 4√2 இன்ட்டு சைன் பை பை 4√2. இப்போது இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே நமக்கு ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம் இதுலேருந்தே தெரிஞ்சிடும். இதில் எது ரியல் டேர்ம்? ஐ இல்லாதது தான் ரியல் டேர்ம். ஸோ நமக்கு இதுதான் ரியல் டேர்ம். ரியல் பார்ட் எது? ரியல் பார்ட் நமக்கு ஐ இல்லாத இந்த டேர்ம். ஸோ அதை வந்து ரியல் பார்ட்னு எழுதலாம். பை பை 4√2 இன்ட்டு காஸ் பை பை 4√2. இதில் எது நமக்கு இமேஜினரி பார்ட்? இமேஜினரி பார்ட் வந்து இந்த ஐயோட இருக்கிற டேர்ம். இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பை பை 4√2 சைன் பை பை 4√2. அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம் புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.